Hello friends, welcome to hannasbliss. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க subscribe பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல்ல ரெகுலரா handmade gift எல்லாம் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கிறோம். embroidery gift and blouse designs எல்லாம் பார்த்துட்டு வரோம். tassel making இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட எல்லாம் நீங்க ஏற்கனவே பார்த்துருந்தீங்கனாலும் பார்க்கலனாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கட்ச்வொர்க் எப்படி பண்ணுறதுன்னு. 2 டைப் ஆஃப் கட்ச்வொர்க் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் அதை எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத ஒரு பேப்பரில் கொஞ்சம் பெரிய டிசைனாக வரைஞ்சி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறீங்க. ஷார்ப் எண்டில் போடாமல் அந்த எண்டில் ஒரு 2 மில்லிமீட்டர் வெளியில் வர மாதிரி அந்த எட்ஜஸை மட்டும் கொஞ்சம் நீட்டி போட்டுக்கிறீங்க. ஃபுல்லாக அந்த பாக்ஸோட இன்னர் சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர், ஆனால் அந்த எட்ஜஸில் ஒரு 2 மில்லிமீட்டர் வெளியில் வர மாதிரி போட்டுக்கிறீங்க. இனி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, நான் போட்டிருக்க மாதிரி அந்த இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவை நீட்டி விட்டுருக்கோம்ல, அதுதான் நம்மளோட பாயிண்ட். நம்ம நீடில் குத்த போகிற பாயிண்ட் அந்த எக்ஸ்ட்ராவை விட்டுருக்க அந்த பாயிண்ட்டு தான். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த நான் நம்பர்ஸ் போடுறதால அதை கவனிச்சுக்கோங்க. இதில் நம்ம நீடில் வெளியில் எடுக்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் நம்ம நீடில் வெளியில் எடுத்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற பாருங்கள் டாப்பில். ஸோ அதில் நம்ம 0.2 கொடுத்து அதில் குத்தி உள்ளே இறக்குவோம். ஸோ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்கு இல்லையா லெஃப்டில். ஸோ அது அதில் நம்ம உள்ளாலோடி த்ரெட்டை வெளியில் எடுப்போம். எகெயின் இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்டுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு அங்கேருந்து நம்ம தேர்டில் கிளாத்துக்கு இன்னர் சைட்லோடி நீடில் வெளியில் எடுத்து அதுக்கு அந்த 3க்கு ஆப்போசிட்டில் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்க 4ல் நீடில் உள்ளே குத்தி திரும்ப இந்த கர்வ் பண்ணுற இடத்துல வெளியில் எடுக்கிறோம். 5ல் வெளியில் எடுப்போம். அந்த 5லேருந்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற 6ல் திரும்பவும் நம்ம என்ன பண்ணுவோம், மேலோடி கிளாத்துக்கு மேலோடி த்ரெட் எடுத்து 6க்கு உள்ளால் விடுவோம். திரும்பவும் இந்த கர்வ் போட்டிருக்க இடம்லாம் நம்ம நிடில் வெளியில் எடுக்க வேண்டிய இடம். ஓகே, ஸோ 7லேருந்து 8க்கு டைரெக்டாக கொடுக்குறோம். ஸோ 8ல் அப்படியே நம்ம அந்த த்ரெட்டை முடிச்சுக்கிறோம் அந்த நோட்டை. ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் போடுவோம். அதுக்கப்புறமா நம்ம கர்வ் பண்ணி செகண்ட் லைன்னு நம்ம அது ஸ்டிச் பண்ணும்போது நான் காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இனி நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இனி கொஞ்சம் நெக்ஸ்ட் பிக் டிசைனுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு கட்ச்வொர்க் இந்த மெத்தட் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட்டு டாட் வச்சுக்கிறோம். ஒரு 4 டாட் ஒவ்வொரு சென்டிமீட்டர் கேப்பில் வைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ரைட்லேயும் 4 டாட் வைக்கணும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டாட் வச்சுட்டேன், அப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஸோ இதே மாதிரி 4 டாட்ஸ் ரோஸ்லேயும் 4 டாட்ஸ் காலம் ஹாரிசான்டலாகவும் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 4 டாட் நம்ம வச்சிடுறோமா. ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நமக்கு நடுவில் வருது இல்லையா 4 டாட், அந்த 4 டாட்டையும் நம்ம ஸ்ட்ரைட் லைனில் ஹாரிசான்டலாக அண்ட் வெர்டிக்கலாக ரெண்டுலேயுமே ஸ்ட்ரைட்டாக நம்ம லைன் போட்டு ஜாயின் பண்ணிடுறோம். அந்த நடுவில் இருக்க 4 டாட்டையும் 2 லைனும். ஓகே, இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிடணும். இப்போ ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். இனி என்ன பண்ணுறோன்னா, நெக்ஸ்ட்டு அந்த நடுவில் ஒரு கிராஸ் ஷேப்பில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோமா. இனி அந்த நடுவில் இருக்க கேப் விட்டுட்டு அந்த எண்டில் வரும் இல்லையா, அந்த எண்டில் உள்ள லைன்ஸை மட்டும் நம்ம ஹாரிசான்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு 5 க்ளோஸ்ட் க்யூப்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஈக்குவல் ஷேப்பில் ஒரு சென்டிமீட்டர் வச்சு நமக்கு இப்போ தான் ஈக்குவலாக ஒரு 5 க்யூப்ஸ் க்ளோஸ்டான க்யூப்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்படி நம்ம வரைகிறோம். அப்போ தான் நமக்கு எப்போவுமே ட்ராயிங் கிளாத்தில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பிகினராக இருந்தோம்னா அது ஒரு பேப்பரில் போட்டு எங்கே இந்த ஸ்டிச்சஸ் போடணும். இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பிகினர் இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். பட் அது போட்டு நம்ம ப்ராக்டிஸ் 2 டைம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகான அவுட்புட் கிடைக்கிற ஒரு ஸ்டிச் ஆகும் இது. இதே மாதிரி நம்ம போட்டுட்டு இந்த எண்டு நான் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த எண்ட்லேயே நம்ம கொஞ்சம் 2 மில்லிமீட்டருக்கு நம்ம ஜாஸ்தி பண்ணி விட்டுறோம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ இதுக்கு அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் குத்தி உள்ளே இறக்கிட்டு பக்கத்தில் இருக்க கர்வ் வழியாக வெளியில் எடுக்கணும். இதே தான் நான் அங்கே பண்ண அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா வெளியில் நீட்டிகிட்டு இருக்க பாயிண்ட்லேருந்து நம்ம எப்போவுமே குத்தி வெளியில் எடுக்கணும். அந்த ஷார்ப் பாயிண்டில் இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராவை வெளியில் இருக்கிறது தான் போகணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் நமக்கு அழகாக வரும், அந்த ஷேப் அழகாக வரும். ஸோ வெளியில் இருக்க பாயிண்ட்லேருந்து தான் குத்தி நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் குத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்டில் கர்வ் போட்டிருக்க இடத்துல எல்லாம் வெளியில் நீடில் எடுக்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்டில் குத்துறோம். அதே மாதிரி இப்போ இந்த நம்பர்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது நான் தைக்கும்போது காட்டுறேன், அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியுது. ட்ராயிங் ஒரு அவுட்லைன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் நம்பர்ஸ் போட்டு காட்டுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், 5 காலம்ஸும் 5 க்யூப்ஸையும் அப்படியே கண்டினியூஸாக நம்ம முடிச்சு எடுக்கிறோம். ஸோ இந்த 3லேருந்து 4 போகிறதும் 15லேருந்து 16 வர்றது மட்டும் பாருங்கள் லாங் த்ரெட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி 9 to 10 அண்ட்
21லேருந்து 22. ஸோ இந்த 2 லைன்ஸும் வந்து லாங்காக இருக்கும். இந்த மாதிரி ஹாரிசானில் 2 லைன் அண்ட் வெர்டிக்கலாக 2 லைன். இந்த ரெண்டும் நீங்கள் நீளமாக எடுத்து கொண்டு போக வேண்டியது இருக்கும். பாக்கியெல்லாம் நம்ம அந்த ஷார்ட்டாக க்யூப் அந்த 1 சென்டிமீட்டருக்குள்ளாலே நம்ம போட்டுட்ருப்போம். இந்த 4 லைன்ஸ் மட்டும் லாங்காக நம்ம கொண்டு போக வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து பேஸாக நம்ம போடுற ஃபர்ஸ்ட் ஸ்டிச், ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி போடுற ஃபர்ஸ்ட் அவுட்ரு ஸ்டிச். இதுக்கு உள்ளால் நம்ம ஸ்டிச் பண்ணாமலே நூலை கர்வ் பண்ணி எடுப்போம். அது வந்து நான் உங்களுக்கு தையலில் காட்டித்தரேன். ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்ம அந்த பேப்பரில் என்ன போட்டோமோ அதே நான் கிளாத்தில் இப்போ நான் போட்டு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளாக்கும் இந்த பெரிய பிளாக்கும். இதுக்கு நான் வந்து எம்ப்ராய்டரி நான் ஆங்கர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கான பெரிய நீடலும் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள பாயிண்ட் பாருங்கள். அந்த ஷார்ப் பாயிண்டில் நான் ஸ்டார்ட் பண்ணல. அந்த வெளியில் நான் எக்ஸ்ட்ராவாக நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் தான் நான் அந்த நீடில் குத்தி வெளியில் எடுக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த கரெக்டான ஷார்ப்பான எட்ஜ் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் எடுக்கிறேன். இப்போ நான் எங்கே நூல் வெளியில் எடுத்துருக்கனோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் நான் குத்தி நூலை உள்ளே இறக்குறேன். ஸோ இப்போ எனக்கு ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டில் இருக்கிற நூலை உள்ளே விட்டுட்டேன். ஸோ லெஃப்ட்டில் அந்த கர்வ் வருது இல்லையா, அந்த பக்கத்தில் என்ன அது வெளியில் எக்ஸ்ட்ரா இருக்கோ அது வழியே நான் நீடில் திரும்ப வெளியில் எடுக்கிறேன். இப்போ நான் வெளியில் எடுத்துகிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் எந்த லைன் இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக அதோட ஆப்போசிட்டில் எப்போவுமே மேலே தான் த்ரெட் வர மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஷார்ப் பாயிண்ட்டில் நான் வந்து உள்ளே குத்தி இறக்கிடுறேன். ஸோ இனி என்ன பண்ணுறேன், அதுக்கு பக்கத்தில் இருக்க அடுத்த பாயிண்ட் பார்த்துக்கிறேன். அது வழியே நான் வெளியில் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன்னா அதை எடுத்துகிட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் என்ன பாயிண்ட் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ இந்த பாயிண்ட் வழியாக திரும்ப நான் நூலை உள்ளே விடுறேன். இப்போவும் வந்து நூல் மேலே வச்சு தான் போடுறேன். அடியில் இருக்க நூல் கீழே இருக்குது, இதுக்கு மேலோடையே நூல் எடுத்துகிட்டு வந்து அந்த பாயிண்டில் குத்தி இறக்குறேன். எகெயின் வந்து இந்த ரைட்டில் நம்ம நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்டில் இந்த வெளியில் நூல் எடுத்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுல அப்படியே குத்தி இறக்கிடுறேன். இப்போ இது வந்து குத்தி இறக்கும்போது மட்டும் ஒரே ஒரு விஷயம் நான் கவனிக்கிறேன், மேலே த்ரெட்டு கொண்டு போகல. ஏன்னா நான் கொண்டு போகிற எல்லா த்ரெட்டுமே ஆப்போசிட்டில் வர மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் நான் மேலே கொண்டு போகாமல் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஏற்கனவே மேலே இருக்கிறதுனால இதை மட்டும் நான் அடியில் எண்ட் ஆகும்போது லாஸ்ட்டு ஸ்டிச் வந்து அடியில் விடுறேன். ஏன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி தான் இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற லைன் வந்து எப்போவுமே ஆப்போசிட்டில் இருக்கணும். ஒன்று மேலே இருந்துச்சுன்னா அது த்ரெட்டு மேலே வந்திருக்கு. ஸோ இது நம்ம இந்த லாஸ்ட்டில் முடிக்கிறது மட்டும் கீழே வச்சு முடிக்கிறோம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, நடுவில் ஒரு ஸ்டோனோ இல்லை மிரரோ வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். சின்ன சின்ன புட்டாஸ் பண்ணும்போது, குர்த்திக்கு ப்ளவுஸ்க்கெல்லாம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது சின்ன டிசைன் பண்ணுறது. இது நிறைய த்ரெட்டு, ஒரு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இது இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு பண்ணும்போது இது கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு நல்ல எலிவேட் காமிக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு பேசிக்கான அவுட்லைன் போட்டோமா, அடுத்து இப்போ நம்ம கீழேருந்து த்ரெட் எடுக்கிறோம். நீங்கள் சேம் கலரும் எடுக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் கலரும் எடுக்கலாம். இப்போ நான் சேம் கலர் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். பேஸ் ஒரு கலர் போட்டாச்சு. இனி இந்த கர்வ் போட்டால் இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் வராது. இந்த செகண்ட் இது அப்படி கர்வ் பண்ணி சுற்றி வந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் உள்ளே இந்த த்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு நான் அடியில் த்ரெட்டு கொடுத்துருந்தேன்ல, இப்போ நம்ம மேலோடு எடுத்து பக்கத்தில் இருக்க அந்த நூலுக்கு உள்ளாலோடு எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த லெஃப்ட்லோடு நான் கர்வ் பண்ணி எடுக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே நீட்டிகிட்டு இருந்தேன் இல்லையா, அது வழியாக நான் நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு இனி நான் வந்து ஃப்ரேமை திருப்பி வச்சு இங்கேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது பார்க்குறேன் ஃபஸ்ட்டு த்ரெட்டு மேலே இருக்குது. ஸோ இனி நான் வந்து கீழே கொடுக்க போகிறேன். அது மட்டும் கவனமாட்டு, ஒன்று மேலே இருந்துன்னா ஒன்று கீழே இருக்கணும். அதை மட்டும் செக் பண்ணி நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு த்ரெட்டு மேலே இருக்குது, செகண்ட் த்ரெட்டு கீழே. இனி நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே பார்க்கணும். மேலே இப்போ மேலே இருக்கு இல்லையா, இது வந்து த்ரெட் எங்கே இருக்குது, அந்த ஃபஸ்ட் அடியில் வர த்ரெட்டு மேலே இருக்குது. ஸோ இதை நம்ம அடியிலோடி கொடுத்து எடுக்கணும். ஸோ அது மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கும்போது தான் அது நீட்டாக ஃபினிஷ் ஆகும். ஸோ ஒன்று கீழே இருக்குதுன்னா அடுத்து நம்ம கொடுக்குற த்ரெட்டு மேலோடி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ இந்த லைனை முடிச்சுட்டு நான் திரும்ப ஃப்ரேமை வந்து திருப்பி வச்சுருக்கேன். இப்போ என்னை திருப்பி வச்சுட்டு என்ன பண்ணுறேன், அந்த பேஸ் லைனுக்கு அடியிலோடி நான் நூலை கொடுத்து அதுக்கு செகண்ட் லைன்லேருந்து மேலோடி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ பேஸ் லைன் நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். பேஸ் லைன் நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் லைன் கொடுத்ததுக்கு த்ரெட்டுக்கு அடியிலோடி இப்போ நான் நீடில் விட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம கர்வ் பண்ணியிருக்க ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு மேலோடி போட்டு இப்போ அங்கே நான் செக் பண்ணுறேன். அங்கே என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு அந்த பேஸ் லைன் என்ன பண்ணியிருக்குது, கீழே இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் கொடுத்துருக்கிறது மேலே கொடுத்துட்டு அப்படியே டேர்ன் பண்ணுறேன். திரும்ப இதே மாதிரி ஃப்ரேமை டேர்ன் பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டாக உள்ள அந்த லைனை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போது அதே மாதிரி தான் இதுக்கு நான் பேஸ் லைனை செக் பண்ணுறேன். பேஸ் லைன் நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த பேஸ் லைன் வந்து அடியில் இருக்குது. அதுக்கு உள்ளாலோடி நான் த்ரெட் எடுத்து வெளியில் கொண்டு வரேன். எப்போவுமே நம்ம எல்லாமே கண்டினியூஸாக ஒரே மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த கம்ப்ளீட் பண்ணும்போது லாஸ்ட் அந்த எண்ட் ஆகுறோம் இல்லையா, அந்த எண்ட் ஆகும்போது மட்டும் நம்ம ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கணும் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைன் நம்ம கொடுக்கும்போது மட்டும் எப்படி முடிக்கணும்னா ஆப்போசிட்டில் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மேலே கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அப்படியே த்ரெட்டை உள்ளே வச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இப்போது ரெண்டுமே மேலே வந்துடக்கூடாது. 2 லைனுமே 2 த்ரெட்டுமே மேலே வராமல்
ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயுமா நான் விருப்பம் இருக்கா இப்போ செக் பண்ணிட்டு நம்ம அடியிலோடி த்ரெட்டை விட்டு நான் த்ரெட்டை கீழே வச்சுக்க போகிறேன். நீ மேலே நான் எடுத்துகிட்டு வரல, எனக்கு முடிஞ்சிடுச்சு. 4 சைட்லேயுமே வந்து செகண்ட் லைன் நம்ம ரன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதனால் அதை கம்ப்ளீட் பண்ணி நம்ம அப்படியே த்ரெட்டை உள்ளால் விட்டு வச்சிடுறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். இதை நீங்கள் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன புட்டா டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு சுற்றி இதை பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு மிரர் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பேஸ் ஸ்டிச் மட்டும்தான் நம்ம துணிக்கு உள்ளால் த்ரெட்டை விட்டு நம்ம நீடில் விட்டு எடுக்க போகிறோம். மற்ற மாதிரி செகண்டில் அந்த சுற்றுறது வந்து நம்ம ஜஸ்ட் அது கர்வ் பண்ணி தான் எடுப்போமே தவிர த்ரெட்டை உள்ளே விட மாட்டோம். ஸோ இதுக்கு நடுவில் அந்த குந்தன் ஸ்டோனோ மிரரை வச்சா இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்போசிட் கலர்ஸ் கூட நீங்கள் வேறு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். சில்க் த்ரெட்டில் வச்சிங்கன்னா சில்க் ப்ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப மேட்சாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் பெருசு. நம்ம ஏற்கனவே போட்ட ஃபஸ்ட்டு ஒரு க்யூப் இல்லை, இது 5 க்யூப் நம்ம ஃபில் பண்ணணும். இதுக்கு நம்ம சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட் இந்த பேஸ் ஸ்டிச் எப்படி போடுறோம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதே மாதிரி பேஸ் ஸ்டிச் போட்டுட்டு இனி நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும், கர்வ் பண்ணி அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து கர்வ் பண்ணி ஆப்போசிட்டில் கொண்டு போய் சைடில் வழியாக நம்ம திரும்ப அதுக்கு குத்தி வெளியில் எடுத்து திரும்ப ஆப்போசிட்டில் போடுறோம். இப்போ நம்ம சென்டர்லேருந்து எடுத்து லெஃப்ட், எப்போவுமே லெஃப்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த நீங்கள் கவனிச்சிங்கன்னா லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நேர் ஆப்போசிட்டில் இருக்குது, அந்த லெஃப்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது டாப். ஸோ டாப்லேருந்து கொண்டு வந்து அதில் அடியில் இருக்கிறது நம்ம கொடுக்குறோம். இதில் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம பேஸ் ஸ்டிச் பேஸாக போட்டிருக்க அந்த த்ரெட்டு வந்து மேலே இருக்கா கீழே இருக்கா அதை மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளாலோடி நம்ம கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ அடியில் இருக்குது, பேஸ் ஸ்டிச் நம்ம அடியில் இருந்தது. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க த்ரெட்டை நம்ம மேலோடி கொடுக்குறோம். ஸோ அதுக்கே நம்ம டர்ன் பண்ணும்போது அதே மாதிரி பாருங்கள், பேஸ் ஸ்டிச் மேலே இருக்குது. ஸோ நம்ம இப்போ அடியிலோடி கொடுத்துட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்த செகண்ட் த்ரெட்டு அடியில் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த லெஃப்ட்டில் கொண்டு வந்து அதுக்கு சைடில் கொடுத்துட்டு திரும்பவும் மேலே வந்திருக்கோம். மேலே வந்து திரும்பவும் நம்ம பார்க்குறோம், அங்கே என்ன இருக்குது, அடியில் ஃபஸ்ட்டு மேலே இருக்குது த்ரெட், ஃபஸ்ட்டு த்ரெட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது அடியில், நெக்ஸ்ட்டு த்ரெட்டுக்கு மேலே. இது மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டோமா, நமக்கு அந்த கர்வ் வந்துருச்சு பாருங்கள். இனி அதே மாதிரி ஆப்போசிட்டில் சைடில் குத்தி எடுத்துகிட்டு திரும்பவும் மேலே லெஃப்டில் வரும்போது இப்போ அங்கே அதே மாதிரி பாருங்கள், அதுக்கு அடியிலோடி கொண்டு வந்து நெக்ஸ்ட்டு மேலே எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் த்ரெட் இப்படியே நம்ம மேலே எடுத்துட்டோம். அந்த ஷேப் நம்ம எங்கேயும் நம்ம குத்த மாட்டோம், உள்ளே இறக்க மாட்டோம். இந்த மாதிரி நம்ம கர்வ் பண்ணி ஜஸ்ட் அதை உள்ள அந்த த்ரெட்டுக்குள்ளாலேயே சுற்றி நம்ம அது பண்ணிகிட்டே இதை எடுக்க போகிறோம். அவ்வளோதான் இந்த ஒர்க்கு. இது அப்படியே நம்ம பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஒரு கர்வ் கிடச்சிச்சு பாருங்கள், ஒரு க்யூப் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் பாருங்கள். இனி இந்த க்யூப் அப்படியே நேர் ஆப்போசிட்டில் கீழே வருது பாருங்கள். கீழே வந்து சுற்றி திரும்பவும் அதே மாதிரி எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே வந்து முடியும். இந்த க்யூப் நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு க்யூப் பார்த்தோம் இல்லையா, அந்த க்யூபுக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். இப்போ நம்ம மேலே வந்துட்டோமா, இப்போ அடியில் உள்ளது இருக்குது, ஃபஸ்ட்டு அடியில் உள்ளது இருக்குது. இப்போ நம்ம மேலே எடுக்க போகிறோம். மேலே எடுத்துகிட்டு இந்த கீழே இருக்க க்யூபை வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் கீழே தானே இருக்குது. ஸோ இந்த க்யூபோட டாப் பார்ட்டை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ மேலே எடுத்து சைடில் ஓடி எடுத்து திரும்ப மேலே கொண்டு வருவோம். இந்த பிலோவில் இருக்க இந்த க்யூபுக்கு டாப் பார்ட்டை ஃபில் பண்ணுறோம். இது எவ்வளோக்கு நம்ம சின்னதாட்டு இந்த புட்டாவை போடுறோமோ அவ்வளோக்கு நமக்கு அழகாக இருக்கும். அதோட அவுட்புட் எவ்வளோ குட்டியாக இருக்கும். நான் அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ சின்னதாக நம்ம போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணி கொஞ்சம் பெருசாக போட்டு பழகிக்கோங்க. கொஞ்சம் கச்சபச்சான் இருக்கும். ஆனால் சின்னதாக ஆக அதோட பார்க்குற அதோட லுக் ரொம்ப அழகாக இருக்கும். குட்டியாக இருக்க இது கொஞ்சம் இன்ட்ரிகேட்டாக பண்ண வேண்டிய ஒர்க். ஆனால் சேம் ஸ்டிச்சு தான். பக்கத்தில் இருக்க த்ரெட்டு மட்டும் நம்ம மேலே இருக்கா இல்லை அது மேலோடி கொண்டு வரணுமா இல்லை த்ரெட்டுக்கு அடியிலோடி எடுத்துகிட்டு வரணுமான்னு சொல்கிறத மட்டும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிட்டால் போதும். அது மட்டும் தெரிஞ்சது ப்ராக்டிஸில் வருது. எப்போவுமே ப்ராக்டிஸில் வரது தான். அது மட்டும் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த புட்டா டிசைன் போடலாம். ஒரே ஸ்டிச் அப்படி கண்டினியூஸாக போடும்போது நமக்கு இப்படி பழகிடும். நல்லா பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து அங்கங்கேயா நமக்கு வந்து வேறு எதுவும் தேவையில்லை. இந்த ஒரு ஒர்க் மட்டும் இருந்தாலே நமக்கு அவ்வளோ ஒரு நரைஞ்ச மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட்டில் கொண்டு வந்துட்டு சேம் அதே ஒர்க் தான். ஆப்போசிட்டில் கொண்டு வரோம், பக்கத்தில் இருக்கிற அந்த கர்வில் குத்தி வெளியில் எடுத்துகிட்டு கர்வ் பண்ணி எடுத்துகிட்டு கீழே இருக்கா மேலே இருக்கா, ஏற்கனவே இருக்கிற த்ரெட் கீழே இருக்கா மேலே இருக்கான்னு மட்டும் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இருக்கிற த்ரெட் நூலுக்கு அடியிலோடு போயிருந்தோன்னா நம்ம இதை மேலே கொடுக்குறோம். அது மாதிரி நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற த்ரெட்டை கொண்டு வரோம். இப்போ நம்ம ரைட்டில் முடிச்சிட்டோமா, ரைட்டில் முடிச்சுட்டு நம்ம இந்த க்யூபோட
ஸோ இப்போ செகண்ட் க்யூபும் ஃபில் பண்ணிட்டோம் பாருங்கள். இனி வந்து அந்த சென்டர் க்யூப்லோ கூட பாட்டம் பார்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற பாட்டம் க்யூபு கொண்டு வர போகிறோம் நம்ம. பாருங்கள் அதை கீழே ஓடி கொண்டு வந்துட்டு இப்போ வந்து இந்த சென்டர் க்யூபோட பாட்டம் பார்ட்டு ஃபில் ஆகிடுச்சா. இனி அப்படியே நம்ம டர்ன் பண்ணி என்ன பண்ண போகிறோம், இந்த ரைட்டில் கீழே இருக்கிற இந்த க்யூபோட லெஃப்ட் சைடு, இந்த கீழே இருக்கிற க்யூபுக்கு லெஃப்ட் பார்ட்டை ஃபில் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் ஆப்போசிட்டில் இருக்கிறது. ரைட். ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் எடுக்கிறோம். ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு அடியில் ஏற்கனவே நம்ம நூல் வந்து அடியில் மேலே இருக்குது. ஸோ இதை நம்ம அடியிலோடி எடுக்கிறோம். நூலுக்கு அடியில் விட்டு செகண்ட் த்ரெட்டுக்கு மேலோடி எடுத்து இங்கே கொண்டு வரோம். ஆப்போசிட்டில் கொண்டு வந்து இதே மாதிரி கர்வ் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப அதே மாதிரி ஏற்கனவே அங்கே நூல் வந்து மேலே இருக்குது. ஸோ நம்ம அடியிலோடி கொடுக்குறோம். ஃபஸ்ட் லைனுக்கு அடியில், செகண்ட் லைனுக்கு மேலே. ஸோ அதே மாதிரி இப்போ ரைட்டில் பண்ணுறோம். இதே நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஃபாஸ்ட்டாக அப்படி முடிச்சிடுறோம். ஸோ நமக்கு நடுவில் இருக்க லைன் கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருக்கும். இது நம்ம பெருசாக நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக பெருசாக நான் போட்டிருக்கேன். அந்த டிசைனே நம்ம பெருசாக காட்டியிருக்கேன். ஸோ அதனால தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இது நம்ம வந்து சின்னதாக நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டியாக போட தான் அது வந்து அதோட டிசைன் அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் பார்டர் லைன்ஸ் போடலாம். நம்ம ஸ்லீவ்ஸுக்கெல்லாம் கையிலெல்லாம் வைக்கிறதுக்குள்ள அது அந்த பார்டர் ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக நமக்கு ரொம்ப இந்த ஸ்டோன் ஒர்க்கு ஜர்தோசி ஒர்க்கெல்லாம் வேண்டாம், சிம்பிளாக த்ரெட் ஒர்க் மட்டும் பிடிச்சவங்க சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். சின்னதாட்டு நம்ம அம்மாக்கள் கேரக்டர்ஸ்க்கு கூட இந்த மாதிரி அந்த சின்ன பார்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது, சாரியோட முந்தானையில் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி பண்ணுறா இருந்தால் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணால் நமக்கு அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நீட் ஃபினிஷிங்காக இருக்கலாம். குழந்தைங்களோட பாவாடை அந்த பார்டர்ஸில் நெக் லைன் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணி இந்த புட்டாஸ் கரெக்டாக ஒரு 5 or 6 புட்டாஸ் கரெக்டாக நெக் சைடில் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் கூட கரெக்டாக உங்களுக்கு வந்துடும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம லாஸ்ட் க்யூபை வந்து ஃபில் பண்ணுறோம். நம்ம நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம மற்ற 4 க்யூப்ஸை ஃபில் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக இந்த 5th க்யூப் நமக்கு ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு க்யூப் ஃபில் பண்ணும்போது அதோட ஒரு பார்ட்டு, அது மாதிரி செகண்டில் பிலோவில் இருக்கிறது பண்ணும்போது அந்த நடுவில் இருக்கிற இதோட அந்த கர்வ் பண்ணி கொண்டு போகும்போதே ஒவ்வொரு பார்ட்டாக ஃபில் ஆகி நமக்கு இப்போ ஃபைனல் ஆர்ட் நமக்கு வந்துடுச்சு. இப்போ ஃபுல் க்யூப் நமக்கு ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சின்னதாக பண்ணும்போது நமக்கு இன்னும் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்த்த கட்ச் ஒர்க்கை வச்சு நான் எப்படி ஒரு சாரீக்கு ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதுதான் அந்த சாரீ. இது ஒரு ஆர்ட் சில்க் சாரீ. இந்த சாரீ வந்து இந்த கலரில் ஒரு டார்க் வைலட் ஒரு மாதிரி கலரில் வந்து சாரியும், இந்த பிங்க் கலரில் முந்தானே ப்ளஸ் பார்டரும் வர மாதிரி இருக்கும். அது ஷைனிங் சில்க் த்ரெட்டில் சில்க் ஒர்க்கில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து இதுதான் ப்ளவுஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கலரில் நான் அந்த சாரியோட பாடி கலரில் நான் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பட் இந்த கலரில் இந்த ப்ளவுஸ் கலரில் அந்த சாரியோட பாடி இருக்கும். ஸோ அந்த கலரில் நான் வந்து ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். காட்டன் சில்க் ப்ளவுஸ் ரெடிமேட் எடுத்திருக்கேன். ஸோ அதில் நான் வந்து இந்த பேக் பார்ட் இருக்கு இல்லையா, சேம் கட்ச் ஒர்க்கை நான் இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், நம்ம வந்து அங்கே பெருசாக எப்படி பார்த்தோமோ அதே ஒர்க்கை வந்து குட்டி குட்டியாக பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி எவ்வளோ சின்னதாக நம்ம அந்த ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். குட்டி குட்டியாக பண்ணுறதுக்கு அளவுக்கு தான் நமக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதான் பேக்கில் ஃபுல்லாக நான் அதை அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே நீங்கள் அங்கங்கேயா புட்டா வைக்கலாம், கோல்டு புட்டா ஆர் சம்திங் இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். இல்லைனா நான் வந்து ஜஸ்ட் இது சிம்பிள் ஒர்க்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி முடிச்சா போதுங்கிறதுக்காக நான் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸோ இல்லைனா நீங்கள் இதில் வந்து கிராஸ்லே சில்க் த்ரெட் ஒரு ஜரி த்ரெட்னால இன்னொரு கிராஸ் ஒர்க்கு கொடுத்து செயின்லாம் கூட வச்சு நெக்லைனில் கொஞ்சம் கூட ஹைலைட் பண்ணலாம். நான் இந்த சாரீ கலர் சாரியோட பாடி கலரில் கிளாத்தும் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அந்த முந்தான கலருக்குன்னு சொன்னேன் இல்லையா, முந்தான கலரில் சில்க் த்ரெட் வச்சு இதை நான் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இதோட பேக் பார்ட் இப்படி இருக்கும். இதோட ஸ்லீவ்லேயும் நான் இதே மாதிரி தான் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்கை சேமாக நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த ஃப்ரண்ட்டில் இந்த ரைட் சைடில் மட்டும் இந்த மாதிரி ஒரு 4 புட்டாஸ் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் இந்த ஒர்க்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இது மாதிரி இன்னும் வீடியோஸோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.